Hello friends and students, good morning. Right, அடுத்து இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப்படின்ற டாப்பிக்கை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். ஸோ வாட் இஸ் ஸ்பீட்? ஸோ ஸ்பீட் அப்படின்றது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மூமெண்ட் வித் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மூமெண்ட். அதுதான் முக்கியம். சரிங்களா? ஸோ ஒரு மூமெண்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறோம், எவ்வளோ வேகமாக வந்து பண்ணுறோம். சரிங்களா? ரைட். ஒரு என்ஜின் வந்து சுற்றுது, அந்த என்ஜின் எவ்வளோ வேகமாக வந்து சுற்றுது. ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடுன்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஸ்பீட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்டில் நிறைய இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஒரு மூமெண்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது எவ்வளோ ஸ்பீடில் பண்ணணும். ரைட். ஸோ இப்போ நார்மலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறோம், பேசிவாக ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிவ் மூமெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், ரிலாக்ஸ்ட் பேசிவ் மூமெண்ட்ஸ். சரிங்களா? பேசிவாக நம்ம வந்து பண்ணும்போது இதில் நம்ம எவ்வளோ ஸ்பீடு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? கரெக்ட். இதில் எப்பயுமே ரிலாக்ஸ் பேசிவ் மூமெண்ட் கொடுக்கும்போது ரிதமிக்கல் ஸ்டேபிளைஸ்ட் ஸ்லோ மூமெண்ட் இருக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் ரிலாக்ஸ்ட் பேசிவ் மூமெண்ட் கொடுக்கும்போதும் அந்த மாதிரி கொடுக்கணும், ரிதமிக்கலாக இருக்கணும், ஸ்லோவாக இருக்கணும். சரிங்களா? ஸ்டேபிள்டாக பார்த்தீங்கன்னா மூமெண்ட் இருக்கும். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான நம்ம பார்த்தீங்கன்னா மூமெண்ட் கொடுக்கணும். இவங்களுக்கு மசில் பவர், மசில் டோன் எப்படி இருக்கும், கம்ப்ளீட்லி ஜீரோவாக இருக்கும். சரிங்களா? ஸோ டோன் டிக்ரீஸ்டாக இருக்கும்போது இல்லாட்டி ஜீரோ கண்டிஷனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாயிண்டை ஸ்டேபிள் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், வீக்காக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்லோவாக இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டை நம்ம மெதுவாக கொடுக்கணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷோல்டர் மூமெண்ட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம கொடுக்கல அப்படின்னீங்கன்னா ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், அடக்ஷன், மீடியல் ரொட்டேஷன், லேட்டரல் ரொட்டேஷன், சர்க்கம்ஃப்ளெக்ஷன். சரிங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ மசில் பவர் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மீடியல் ரொட்டேஷன், லேட்டரல் ரொட்டேஷன், சர்க்கம்ஃப்ளெக்ஷன் கொடுக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம கவனமாக கொடுக்கணும். சரிங்களா? ஏன்னா மசில் பவர் ஜீரோவில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வேகமாக சப்ளக்சேஷன் ஆகிடும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் புக்ஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெஃபர் பண்ணிங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா அது என்னன்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? மற்ற ஏற்கனவே நம்ம ஃபிசியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுறவங்க தானே, இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. சரிங்களா? ரைட். ஸோ அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ்டு பேசிவ் மூமெண்ட் கொடுக்கும்போது அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே நம்ம இருக்கணும். சரிங்களா? ரைட். ஓகே. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஆக்டிவாக பண்ணக்கூடியதுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம ஆக்டிவாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம எப்படி நம்ம ஸ்பீடு நம்ம கொடுக்கணும். சரிங்களா? நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்பீடை கம்மியாக கொடுக்கணுமா, அதிகமாக கொடுக்கணுமா, நேச்சுரலாக எப்பயும் அவங்களோட ஸ்பீடில் பண்ணணுமா. சரிங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஸ்பீட், இது நம்ம பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஸ்பீடுன்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? இந்த நேச்சுரல் ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் பை இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன் இருக்கும். சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சரிங்களா? ஸோ ஏஜ் பை ஏஜ், மேல் அண்ட் ஃபீமேல், இது மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாப்புலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் ஸ்பீடு வேகமாக பார்த்தீங்கன்னா இருக்கும், இல்லாட்டி ஸ்லோவாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட்டோட ஓன் ஸ்பீடு நம்ம பார்த்தீங்கன்னா என்ன நம்ம கவனிக்கலாம். சரிங்களா? அதை அசஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் நம்ம பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும். சரிங்களா? இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வித்தவுட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது நேச்சுரல் ஸ்பீடில் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சில ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் டாஸ்க் இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்பீடில் பண்ணலாம். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ரிடியூஸ்ட் ஸ்பீடு நம்ம பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். எப்போ கொடுப்போம், ரிடியூஸ்டு ஸ்பீடு கொடுத்தோம் அப்படின்னா மசில் பவரோட மசிலோட கண்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா?
கம்ப்ளீட் மசில் ஃபயரிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும், மோட்டார் நியூரான் ஃபயரிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசிலோட வந்து மேக்ஸிமம் எனர்ஜி வந்து யூஸ் ஆகி நமக்கு வந்து மசிலோட வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெரி குட் கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா, ரைட். ஸோ நம்ம ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட்லாம் நிறைய பேர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெவியாக வந்து வெயிட் பண்ணணும் போட்டு ஸ்லோ மூவ்மெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணுறதை நம்ம வந்து கவனிச்சிருப்போம். சரிங்களா, ரைட். ஹெவி வெயிட் வந்து போட்டிருப்பாங்க, ஸ்லோ மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க, வித் கவுண்டிங்கும் கம்மியாக தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து மசிலுக்கு மேக்ஸிமம் எனர்ஜி வந்து கிடைக்கும், ஃபுல் கண்ட்ராக்ஷன் கிடைக்கும், ஃபுல் ரேஞ்சில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா வந்து மசிலோட வந்து ஸ்ட்ரென்த் வந்து வேகமாக வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். சரிங்களா, ரைட். ஸோ இப்போ இன்க்ரீஸ்டு ஸ்பீட், ரைட். ஸோ இப்போ ஸ்பீடை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னா வந்து என்ன நடக்கும்? ஸோ மசிலோடைய வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஜாயிண்டோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து இருக்கும். சரிங்களா, ரைட். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பேஷண்ட் வந்து நார்மலாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது இதெல்லாம் ஓகே. ஒரு பேஷண்ட் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்பீடாக பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னா நிறைய மாஸ்கிங் மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா, ஷோல்டர் மூவ்மெண்ட் பண்ணுவாங்க, அப்படி பார்த்தீங்கன்னா நாடி அடி வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்பீட் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும்போது நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கவனிக்கணும். சரிங்களா, ஸோ த ஸ்பீட் ஆஃப் மூவ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். இன்னொரு ஒரு விஷயம், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்ரீஸ் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஸ்பீடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறோம்ல, இந்த டிக்ரீஸ் ஸ்பீடு வந்து கொடுக்கும்போது வந்து எந்த மசில் அதிகமாக வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெட் மசில்ஸ். சரிங்களா, ரைட். இது வந்து பார்த்திங்கன்னா கிளைகோஜெனிக் ப்ராசஸ். இதில் நீங்கள் வந்து அடுத்து வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர்லலாம் நீங்கள் வந்து படிப்பீங்க. ஈவன் நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியாலஜிலையும் கூட நீங்கள் வந்து படிப்பீங்க. சரிங்க, டைப் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படிக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து படிப்பீங்க. டைப் மசில் ஃபைபர்ஸ் 2 இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏனரோபிக் ஆக்டிவிட்டியை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ ஸ்லோ ஆக்ஷனாக வந்து இருக்கும், மேக்ஸிமம் எனர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா வந்து பாடி வந்து மசில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும். சரிங்களா, ஸோ ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ரைட். இது வந்து பார்த்திங்கன்னா ஏரோபிக் ஆக்டிவிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். இது வந்து ஒயிட் மசில் ஃபைபர்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவோம். சரி, சாரி, ரெட் மசில் ஃபைபர்ஸ்னு சொல்லுவோம். டிக்ரீஸ் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மசில் ஃபைபர்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா, இது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒயிட் என்ன கலரில் வந்து இருக்கும், சுகர் கலரில் வந்து இது சுகரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ரெட் வந்து ரெட் மசில்ஸ் என்ன கலரில் வந்து இருக்கும், பிளட்டு. சரிங்களா, ரைட். பிளட்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் தான். சரிங்களா, ஸோ ஜஸ்ட் இது வந்து எக்ஸாம்பிளுக்காக வந்து சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன மாதிரியான மசில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து ஒர்க் வந்து பண்ணோம். ரைட், பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கொடுத்தா நம்ம வந்து பெட்டராக வந்து இருக்கும். சரிங்களா, ரைட், ஓகே. ஸ்பீடில் வந்து இவ்வளோ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து இது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.